அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். நம்ம பக்கத்து நாடாக இருக்கின்ற பன்னிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அப்புறம் தாய்லாந்து, இந்த நாடுகளில் கடுமையாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதனால் மக்கள் 10-15 கிலோமீட்டர் கியூவாக நின்று எரிபொருள் நிரப்புறதுக்காக நிற்கிறாங்க. மக்கள்கிட்ட பதட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியை பார்க்கல நானும் தேடி பார்த்தேன். அந்த நாடுகளில் யாருமே என்ன பண்ணல, கமேனி செத்து போயிட்டாரு, ஐயையோ அப்பத்தான் ஈரானில் செத்து போயிட்டாரு அப்படின்னு எவனுமே கதறலை. ஆனால் நம்ம நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அரசாங்கமே அறிவிச்சிருச்சு 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய், இந்திய மக்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை மத்திய அரசாங்கம் கையிருப்பு வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயோட கப்பல் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டு சேவ் ஈரான், ஐயோ கமேனி தாத்தா செத்து போயிட்டாரு அப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டு தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒப்பாரி வைக்காத நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு, எப்போ குண்டு விழுவும், எவன் சாவான்னு எவனுக்குமே தெரியல. ஆனால் நம்ம நாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ரொம்ப சேஃபாக இருக்குது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்துலேயும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில் எங்கே போராக இருக்கட்டும், எங்கே பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் நம்ம நாட்டில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கின்ற பிரிவினைவாத கோஷ்டிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படாதா? நம்ம நாட்டில் இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, குண்டெல்லாம் விழாதா? அதை வச்சு அரசியல் செய்ய முடியாதா அப்படின்னு இங்கே இருக்கின்ற இத்தாலி காங்கிரஸ், உண்டியல் கம்யூனிஸ்ட், தீகா எல்லா பயிலும் பயங்கர பயத்தெரிச்சலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். ஆனால் நடக்காது ராஜா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்தோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நடக்காது. பாரத தேச மக்களும் பாரத தேசமும் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும், நிறைவோடு இருக்கும்.